இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் டாப் சிஇஓக்களுடன் சீனாவுக்கு பயணம் செய்துள்ளார். இது ஏதோ வழக்கமான ஒரு அரசியல் சந்திப்பு கிடையாதுங்க. உலக பொருளாதாரத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வு. இதன் பின்னணியில் உள்ள மிகப்பெரிய உண்மைகளை தான் இன்னைக்கு நாம டீகோட் செய்ய போறோம். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். பணவீக்கம், சப்ளை செயின் பிரச்சனைகள்னு உலகமே தத்தளிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வணிகமும் அரசியலும் ஒன்னா சேர்ந்தா உலக பொருளாதாரத்தின் காயங்களை ஆத்த முடியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். முதல் பகுதியா அதிக எதிர்பார்ப்புகளைக் கொண்ட இந்த பீஜிங் உச்சிமாநாட்டை பத்தி பாப்போம். இது ஒரு முக்கியமான ராஜதந்திர மற்றும் பொருளாதார பணி. பீஜிங்ல இப்போ யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. போட உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் நிர்வாகிகள், உற்பத்தித்துறை ஜாம்பவான்கள், ஏஐ மற்றும் உலகளாவிய வர்த்தக பிரதிநிதிகள்னு ஒரு பெரிய படையே அங்கே இறங்கியிருக்கு. அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய கார்ப்பரேட் சிஇஓக்களும் எந்த அளவுக்கு ஒன்னா இணைந்து செயல்படுறாங்க என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அடுத்து பரஸ்பர சார்பு மற்றும் அதிகரிக்கும் பதற்றங்கள், அதாவது உலகளாவிய வர்த்தகத்தின் இருபக்க நாணயத்தை பற்றி பார்க்கலாம். இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உரசல்களை புரிஞ்சுக்க முதல்ல நாம பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான உண்மையதான். அதாவது உலகின் இரு பெரும் பொருளாதார வல்லரசுகளும் ஒன்றையொன்று எவ்ளோ நம்பி இருக்கு அப்படிங்கிறது தான். அமெரிக்காவுக்கு சீனாவின் பிரம்மாண்டமான உற்பத்தி திறனும் நுகர்வோர் சந்தையும் சப்ளை செயினும் கட்டாயம் தேவை. அதேபோல சீனாவுக்கும் அமெரிக்காவின் அதிநவீன தொழில்நுட்பம், பெரிய அளவிலான முதலீடுகள், அப்புறம் சர்வதேச சந்தைகள் தேவை. இது நிஜமாவே ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரிதான். இரண்டு நாடுகளுமே தங்களோட பொருளாதாரத்தை ஓட வைக்க ஒன்னே ஒன்னு சார்ந்துதான் ஆகணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அத்தியாவசியம் அப்படின்னாலும் சமீப காலமா இவங்களுக்கு இடையிலான உறவு ரொம்பவே மோசமாகிட்டே வருது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான வர்த்தக போர்கள், சுங்க வரிகள், பொருளாதார தடைகள், அப்புறம் கடுமையான தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கியிருக்கு. இப்போ நாம ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் ஏஐ மற்றும் சிப் போர். இந்த ஒட்டுமொத்த தொழில்நுட்ப மோதலின் மையப்புள்ளியே இதுதான். சரி, இந்த ஏற்றுமதி கட்டுப்பாடுகள்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் அப்புறம் அதிநவீன ஏஐ சிப்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யறதுல அமெரிக்கா ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இதனால என்னாச்சுன்னா இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட அமெரிக்க சிப் தயாரிப்பாளர்களுக்கு வரவேண்டிய பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள பிசினஸ் அப்படியே முடுங்கி போச்சு. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இதுல இரண்டு நாடுகளும் சொல்ற காரணங்களை கவனிச்சிங்கன்னா ரொம்பவே முரண்பாடா இருக்கும். அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, தங்களோட தேசிய பாதுகாப்புக்கும் தொழில்நுட்ப பாதுகாப்புக்கும் இந்த கட்டுப்பாடுகள் 100% அவசியம்னு அடிச்சு சொல்றாங்க. ஆனா சீனா என்ன சொல்றாங்க, இது முற்றிலும் நியாயமற்றதுன்னும் உலகளாவிய வர்த்தக ஓட்டத்தையே இது கடுமையா பாதிக்கும்னு ரொம்பவே கோபப்படுறாங்க. சரி, பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவோம். இந்த உச்சிமாநாட்டில இரு தரப்பினரும் உண்மையிலேயே விரும்புவது என்ன, அவங்களோட இலக்குகள் என்ன? இந்த பிசினஸ் ஃபோக்கஸ்டு குழு குறிப்பா சில துறைகள்ல புது ஒப்பந்தங்களை செய்ய துடிச்சிட்டு இருக்காங்க. விவசாயம், அதிலையும் குறிப்பா சோயாபீன்ஸ் ஏற்றுமதி, விமான கொள்முதல், எரிசக்தி, அப்புறம் தொழில்நுட்பத்துறை. இதுல மட்டும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானா அடுத்த செகண்டே பல பில்லியன் டாலர்களுக்கான வர்த்தக கதவுகள் திறக்கப்படும். மறுபக்கம் சீனாவோடைய நிலைமை வேற மாதிரி இருக்கு. மந்தமான வளர்ச்சி, ரியல் எஸ்டேட் சந்தையில பெரிய சிக்கல், அப்புறம் குறைஞ்சுக்கிட்டே வர்ற நுகர்வோர் தேவைன்னு ஏகப்பட்ட உள்நாட்டு பிரச்சனைகளை அவங்க எதிர்கொண்டு வராங்க. அதனால அமெரிக்கா கூட பொருளாதார தொடர்பை மேம்படுத்தி தங்களுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்துறது இப்போதைக்கு சீனாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாயிருக்கு. இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். உலகளாவிய சிற்றலை விளைவு. அதாவது இந்த உச்சி மாநாடு உங்களுக்கு ஏன் முக்கியம்னு இப்ப பார்க்க போறோம். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி உலக வரைபடத்தை பார்ப்போம். தாய்வான் பிரச்சினைகள், மத்திய கிழக்கு நாடுகள்ல தொடரும் மோதல்கள், பசிபிக் பகுதியில ராணுவ போட்டின்னு புவிசார் அரசியல் அழுத்தங்கள் எக்கச்சக்கமா எகிரிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல உலகளாவிய ஸ்திரமின்மைய தவிர்க்கணும்னா வாஷிங்டனுக்கும் பீஜிங்குக்கும் நடுவுல ஒரு தெளிவான தகவல் தொடர்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பீஜிங்ல நடக்கிற ஒரு சின்ன ராஜதந்திர முன்னேற்றம் கூட உலகளாவிய நிதிச் சந்தைகள்ல உடனடி அதிர்வலைகளை ஏற்படுத்தும். பங்கு சந்தைகள், கச்சா எண்ணெய் விலைகள், உற்பத்தித்துறை, சர்வதேச நாணயங்கள்னு எல்லா இடத்துலயும் இதோட தாக்கத்தை உடனே பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அமெரிக்காவும் சீனாவும் பேசிக்கிறதுக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம்னு. ஆனா இது நிச்சயமா உங்களை பாதிக்கும். நீங்க வண்டிக்கு போடுற பெட்ரோல் விலை, அன்றாடம் வாங்குற பொருட்களோட விலை,
தொழில்நுட்ப சாதனங்களின் இருப்பு, உங்க ஊர்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள், ஏன் உங்க தனிப்பட்ட முதலீட்டு வாய்ப்புகள்னு எல்லாத்துலயும் இதோட நேரடி தாக்கம் இருக்கும். அதனாலதான் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். ஆனா சிஇஓக்களை முன்னிலைப்படுத்துற இந்த புதிய ராஜதந்திர உத்தி பலன் தருமான கேட்டா அதுல 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. இந்த மாதிரி பிசினஸ் சார்ந்த அணுகுமுறை ரொம்ப சீக்கிரமாவே நடைமுறை சாத்தியமான பொருளாதார ஒப்பந்தங்களை உருவாக்கும்னு சில பேர் நம்புறாங்க. ஆனா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் வியாபார பேச்சுவார்த்தைகள் மூலமா இவ்வளவு ஆழமான அரசியல் வேறுபாடுகளை கண்டிப்பா தீர்க்க முடியாதுன்னு ஆணித்தரமா சொல்றாங்க. மூடிய கதவுகளுக்கு பின்னாடி நடக்கிற இந்த சந்திப்புகளை உலகமே இப்ப உற்று கவனிச்சிட்டு இருக்கு. இந்த தீர்க்கமான தருணம் நவீன உலக பொருளாதாரத்துல ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வருமா, இல்ல வியாபாரத்தால் மட்டுமே சரி செய்ய முடியாத அளவுக்கு இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான பிளவுகள் ரொம்ப ஆழமா இருக்கா? இந்த பெரிய கேள்விக்கான விடைய நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பீஜிங் உச்சிமாநாடு கொடுத்த இந்த விரிவான அலசலில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகளின் பின்னணியிலுள்ள உண்மைகளை அலச தொடர்ந்து இணைந்திருங்கள்.